குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்மேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து இந்த வருஷம் என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றத ஒரு அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்வே இஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி ப்ராப்பர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஃபைன் தி ப்ராப்பர்ட்டி லைன் அப்படின்றோம். ஸோ ப்ராப்பர்ட்டி லைன் அப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி அப்படின்னாலும் அது வந்து நமக்கு கேடஸ்ட்ரல் சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஜினியர் பண்ணுவோம். ரெவன்யூ சர்வேயர் வந்து பண்ணுவார். நமக்கு என்ன செயின் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெவன்யூ செயின் யூஸ் பண்ணுவாங்க. ரெவன்யூ செயினுடைய லென்த்து கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 33 ஃபீட்டு 16 லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. 33 ஃபீட் அண்டு 16 லிங்க்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி லைன் அப்படின்னாலும் அது வந்து கேடஸ்ட்ரல் சர்வேயிங் தான் அப்படின்னு சொல்லுவோம். ரெவன்யூ சர்வேயர் பண்ணுவார். 33 ஃபீட் 16 லிங்க்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போகலாங்களா? எஸ். So calculate the back bearing for the 4 bearing equal to 63 degree 30 minutes கொடுத்துட்டாங்க. அப்போது பேக் bearing minus 4 bearing ரெண்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லுங்க போகும். வித்தவுட் லோக்கல் அட்ராக்ஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. கரெக்டுங்களா? எஸ். அப்போது பேக் bearing is equal to 4 bearing ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இப்படி எழுதிக்கிறாங்களா? நம்ம இந்த 4 bearing அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த FB வேல்யூ 4 bearing வேல்யூ greater than 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே 4 bearing வேல்யூ லெஸ் தென் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சிம்பிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். ஓகே, அப்போ பேக் bearing இஸ் ஈக்குவல் டு 4 bearing சொல்லுங்கள் 63 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஏன் ப்ளஸ் யூஸ் பண்ணணும் நான்? ஏன்னா அந்த 4 bearing வேல்யூ வந்து பண்ணால் 180 டிகிரி விட கம்மி. ஓகே, அப்போ ரெண்டையும் கூட்டுங்க. 63 240 243 டிகிரி 30 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ஒரு பேக் bearing மைனஸ் 4 bearing ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வித்தவுட் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? எஸ். ஸோ கால்குலேட் தி 210 டிகிரி 30 மினிட்ஸ் இன் ஹோல் சர்க்கிள் பீரிங் த குவாட்ரண்டல் பீரிங் அப்படின்னு. ஸோ அதாவது பீரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காம்பஸில் வந்து குவாட்ரண்டல் பீரிங் ஹோல் சர்க்கிள் பீரிங் ரெண்டு பீரிங் இருக்குது நமக்கு. சரிங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் சர்வேயிங். அதாவது பார்த்திங்கன்னா ஹோல் சர்க்கிள் பீரிங், அடுத்தது குவாட்ரண்டல் பீரிங். இதுக்கு வந்து பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வேயர் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, எஸ். இப்போ இது பாருங்கள், சவுத், நார்த், ஈஸ்ட் அண்டு வெஸ்ட். ஓகேங்களா? நார்த். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன கொடுத்துருங்க பாருங்கள், 210 டிகிரி. அப்போ இது 90 180 அப்போ 210 நமக்கு இங்கே வரும் இல்லைங்களா? அப்ராக்சிமேட்டாக இது நமக்கு வந்து 210 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னா. அப்போ இந்த குவாட்ரண்டல் பீரிங் அப்படின்னு என்னென்னா ஒரு டேரக்ஷனில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது 0 to 90 தான் அது வேல்யூ நமக்கு வரும். ஏதாவது டேரக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை சவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ சவுத் இது எதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், சவுத் அண்ட் வெஸ்ட். அப்போ சவுத் வெஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ஒன்று தான். ஓகே, அப்போ இது கரெக்டு. இன்னொன்று என்னென்னா, அப்போ இங்கே பாருங்கள் இது 180 டிகிரியா, அப்போ இது நமக்கு என்ன 370 டிகிரியா, நமக்கு தேவையானது இது மட்டும்தான், இந்த ஆங்கிள் தான். அப்போது இங்கேருந்து நமக்கு 210 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்றாங்க. மைனஸ் இந்த 180 கழிச்சிட்டு இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு கிடைக்குமா, அந்த டீட்டா மட்டும் கிடைக்குமா, 180 டிகிரி. எஸ். இப்போ பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக 30 டிகிரி 30 மினிட்ஸ் வருதுங்களா? 30 டிகிரி 30 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சவுத் டைரக்ஷன் இதுவும் 0வாக இருக்கும், இதுவும் 0 இருக்கும். இதில் நமக்கு குவாட்ரண்டல் பீரிங் சர்வேயர் காம்பஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி, இங்கே வந்து 90 டிகிரின்னு இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா எக்ஸாம்லேயும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கான்செப்ட் கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ். ஸோ கன்வெர்ட் தி ரெடியூஸ்டு பீரிங் ஓகே டூ ஹோல் சர்க்கிள் பீரிங் கேட்குறான். கன்வெர்ட் பண்ணிடலாங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெடியூஸ்டு பீரிங். அப்போ நார்த்து இது வெஸ்ட்டு. அப்போ இது நார்த்துலேருந்து வெஸ்ட்டு. அப்போ இப்படி தான் நமக்கு ஆங்கிள் வந்திருக்கு. நார்த் வெஸ்ட்டு 85 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்து வேணும். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? நமக்கு நார்த்து டு கிளாக் வைஸ் டைரக்ஷன். நார்த்துலேருந்து நம்ம மூவ் ஹோல் சர்க்கிள் பீரிங். ஓகேங்களா? இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் மட்டும்தான் நமக்கு நடக்கும் ஹோல் சர்க்கிள் பீரிங்கில். அப்போ பாருங்கள், இப்போ இந்த 360லேருந்து டோட்டல் டிகிரி எத்தனை 360ங்களா? அப்போ 360லேருந்து இந்த 85 டிகிரி 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த ஆங்கிள் என்ன தெரிஞ்சிருமோ, அந்த பேலன்ஸ் இந்த ஆங்கிள் தான் டீட்டா நமக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 360 85 கழிங்க. இப்போ 80னே வச்சுக்குவோம் அப்ராக்சிமேட்டாக. இப்போ 80 போச்சுன்னா மீதி பாருங்கள் 260 சாரி
280ங்களா 280. இப்போ மறுபடியும் 5 கழிச்சா 275. மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சிட்டா 4 வரும், 4 30. அப்போ 274 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? திஸ் காம்பஸ் யூஸ்டு ஃபார் ஹோல் சர்க்கிள் பீரிங். அப்போ ஹோல் சர்க்கிள் பீரிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரிடியூஸ்டு பீரிங்க்கு யூஸ் பண்ணது வந்து சர்வேயர் காம்பஸ். சர்வேயருக்கு கண்டிப்பாக ட்ரைபாட் வேணும், இதுக்கு ட்ரைபாட் தேவையில்லை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து 360 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மட்டும் தான் போகும். இது வந்து கிளாக் வைஸ்லும் போவார், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லும் போவாது. 0 to 90 டிகிரி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0 சவுத்தில் தான் இருக்கும் நமக்கு. ஆனால் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அட் 180 டிகிரி, பட் சர்வேயர் காம்பஸ் வந்துன்னா நார்த் அட் 0 டிகிரி. அப்போ இது கூட கேட்கலாம், நார்த் அண்டு சவுத்தில் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் எப்படி, சர்வேயர் காம்பஸ் எப்படின்னு கேட்பாங்க. 0 நார்த் 0 சவுத். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? எஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன பாருங்க, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஓகே, நெக்ஸ்ட். A survey is conducted using angular measurement. அப்போ angular measurement பாருங்கள், லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிப்போம். காம்பஸ் சர்வேயிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிப்போம், ஆங்கிள் மெஷர்மெண்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ வந்து பியரிங், ஃபோர் பியரிங், ஃப்ரண்ட் பியரிங் அப்படின்னு சொல்லணும், பேக் பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பஸ் சர்வேயிங். அதில் தான் 2 டைப். அப்போ காம்பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். டாக்கோமெட்ரிக், ட்ரிக்னோமெட்ரிக் லெவலிங்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் சர்வேயிங்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. டேஷ் சர்வே இன் which field work and plotting are done simultaneously. yes, அதாவது ஒர்க்கும் பண்ணணும் ப்ளஸ் சர்வேயிங் ஒர்க்கும் நடக்குது, ப்ளஸ் பிளாட்டிங் அங்கேயே நம்ம டயக்ராம் போட்டு ஏரியா, லென்த்து, டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுக்கு சர்வேயிங் பேர் வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங் சொல்லுவோம். இந்த பிளேன் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப் இருக்குன்னா 4 டைப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரேடியேஷன், ட்ராவர்சிங், ரீசெக்ஷன் அண்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4 டைப் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வேயிங் இருக்குது. இதுவோட சைஸ் கூட நமக்கு இருக்குது. ஓகே, 2 ஃபீட்லேருந்து 2.5 ஃபீட்னு சொல்லுவாங்க. 60 to 75 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இந்த 4 மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டிங் அண்ட் ஒர்க்கிங். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் எங்கே அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து இந்த பிளேன் டேபிள் சர்வேயிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் தி லோக்கல் அட்ராக்ஷன். ஓகே, லோக்கல் அதாவது எரர் இல்லாமல் நமக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? த சிம்பிள் லெவலிங் த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, எஸ் த சிம்பிள் லெவலிங் வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட், ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு RL ப்ளஸ் பேக் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ RL இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 சைட் ஆர் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு. Yes, in building RL of plinth level is 103. ஓகே, ஒரு பில்டிங் இருக்குது, அதனுடைய plinth level இதான் plinth levelனு வச்சுக்கிறேன். இதனுடைய வந்து plinth levelோடைய RL கொடுத்துட்டாங்க. அப்போ பெஞ்ச் மார்க் நோன் எலிவேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். 103.00. ஓகே, த ஸ்டாஃப் ஹெல்ட் அட் பாட்டம் ஆஃப் தி சன்ஷேட். இதுதான் என்னுடைய பில்டிங்னு வச்சுக்கிறேன். பாட்டம் ஆஃப் சன்ஷேட். அப்போ ஸ்டாஃப் வந்து இன்வெர்டட் ஸ்டாஃபில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகே, அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு இங்கே வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்க. ரைட்டு, ரீடிங் அட்டு, அப்போ இதனுடைய ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1.3 மீட்டருக்குன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ சொல்லியிருக்காரு எனக்கு? 1.3 மீட்டர். அப்போ இங்கேருந்து அதனுடைய ரீடிங் வந்து எனக்கு 1.3 மீட்டர். ஓகே, த ஸ்டாஃப் ஹெல்ட் அட் டாப் ஆஃப் பிளிந்த். ஓகே, த ஸ்டாஃப் ஹெல்ட் அட் டாப் ஆஃப் தி பிளிந்த் டேக் த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 0.8 மீட்டர். அப்போ இங்கே இந்த பிளிந்த் மேலே வச்சுருக்கும் போது இதனுடைய ஹைட்டு 0.8 மீட்டருன்ட்டாங்க. ஸோ அப்போ இதனுடைய ஹைட் என்னென்னு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள். ஓகே, சரியா? அப்போ இது 0.8. அப்போ இது ரெண்டையும் கூட்டுட்டு அந்த இந்த சன்ஷேடோட ஹைட்டு தெரிஞ்சிருமா? ரெடியூஸ் லெவல் ஆஃப் தி சன்செட் கேட்குறாங்க. அப்போ இது 2 ஹைட்டும் கூட்டுங்க. அப்போ 1.3 ப்ளஸ் 0.8 ரெண்டையும் கூட்டினா அந்த 2.1 மீட்ரு. ஓகேங்களா? எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்துருச்சு. அப்போ இந்த 2.1 இதோட கூட்டிக்கலாமா? 2.1. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 2.1 103 0 ஒரு 2.1 5 105.1. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, இது நம்ம போட்டு பார்த்தது. இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி வச்சு போகிறதுன்னு பாருங்கள். இது கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கும். RL தெரிஞ்சோன்னே RL இஸ் ஈக்குவல் டு, சரி, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு RL ப்ளஸ் பேக் சைட்டுங்களா? ஓகேங்களா? அப்போ பேக் சைட் அப்படின்றது பிளிந்த் மேலே, அதாவது நோன் எலிவேஷன் பாயிண்டில் வச்சு எடுக்கக்கூடிய பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரீடிங் தான் வந்து பேக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அது 0.8 மீட்டர். RL நமக்கு 103.0. கரெக்டுங்களா? அப்போ அது கூட்டினா 103.8 மீட்டர் அப்படின்றோம். இதுதான் நம்ம இதாவது ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பாயிண்டோடு. அப்போ இங்கேருந்து நமக்கு RL ஆஃப் தி சம் பாயிண்ட், RL இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 சைட் ஆர் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லும்போது
மைனஸ் அப்படின்னா ஸ்டாஃப் இன் நார்மல் அப்படின்றோம். ஓகேங்களா? மைனஸ் அப்படின்னா ஸ்டாஃப் இன் நார்மல். ஸ்டாஃப் இன் ஹெல்டு அட் பாட்டம் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டட் ஸ்டாஃப் தான் இது. அப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் நமக்கு எவ்வளோ சொல்லுங்கள், 103.8. height of the instrument RL is equal to height of the instrument plus or minus 4 சொல்லிட்டோம். அப்போ இங்கே ப்ளஸ், ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாஃப் வந்து இன்வெர்டட் ஸ்டாஃபாக இருக்குது. அப்போ இன்வெர்டட் ஸ்டாஃப் நமக்கு வந்து 1.3. அப்போ இது கூட்டுங்க 1.30. 11 ஒன்று மிச்சம் 1 4 5 105.1 ஆன்சர் வந்துச்சிங்களா? எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ராப் பண்ணால் டேரெக்டாக கூட்டிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் கொஸ்டின் கிடையாது. இட் இஸ் இது கேட்டில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. இதே மாதிரி டிஆர்பியில் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் இது ஒரு டிராஃப்ட்மேன் லெவலில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்தளவு கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். ஓகே, ஒரு பேசிக் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐடிஐ லெவலில் படிக்கிறாங்க, டிப்ளமோ லெவலில் படிக்கிறாங்கன்னா இது கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். பட் இன்ஜினியரிங் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இந்த ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் மோர் தென் வந்து ஒரு 160 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நாங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாங்களா? பெஞ்ச் மார்க். எஸ், இப்போ தான் பேசிக்கிட்டோம். பெஞ்ச் மார்க் இஸ் நோன் எலிவேஷன் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ரீடிங் அங்கே தான் எடுப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நோன் எலிவேஷன் பாயிண்ட் நம்ம தெரியுங்களா, 100 103 அப்படின்னு வச்சுக்குவோம். இதை நமக்கு வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் லெவல் அப்படின்னு சர்வேயிங் அப்படி சொல்லுவாங்க. கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னா அது சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அதனுடைய லெவல் கொடுக்கும். ஓகேங்களா? எங்கே நம்மளோட மீன் சி லெவலில் ரெஸ்பெக்டாக வச்சுக்கிட்டு, மீன் சி லெவல் நமக்கு எங்கே மும்பை போர்ட்டு தான் நமக்கு வந்து மீன் சி லெவல் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு எவ்வளோ டவுன் இருக்குது, மேட்டூர் எவ்வளோ டவுன் இருக்குது, ஈரோடு எவ்வளோ டவுன் இருக்குது. சரிங்களா? ஸோ அது எதுக்குன்னா ப்ரொஃபைல் லெவல் வந்து லெவலிங்கோட ப்ரொஃபைலை கொடுக்கறதுக்கு ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிஎஸ் அப்படின்னு அதனுடைய அப்ரிவேஷன். ஓகே, the number of horizontal cross wires in stadia diaphragm எத்தனை 1 2 3 இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்பர் ஹேர் ஒன்று இருக்கும், லோவர் ஹேர் அண்டு மிடில் ஹேர்னு மொத்தம் 3 ஹேர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டடியா டயாஃப்ராமில். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஸோ இதே இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கெலாம் கொஞ்சம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the rise and fall method, the staff reading is greater the point is. ஓகே, ஸ்டாஃப் ரீடிங் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ரைஸாக ஃபாலான்னு கேட்குறாங்க. எஸ், த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் த ஸ்டாஃப் ரீடிங் இஸ் கிரேட்டர் தி பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதனோட பிளைன் டெரைன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு டவுன் பாயிண்ட்டு, இது அப்படியே ஒரு ரைஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வைக்கிறேன். இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு 1.5 மீட்டர் வந்துருக்குது. ஓகே, அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே நமக்கு வந்து 1.8 மீட்டர் வந்துருக்கு. மறுபடியும் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 1.2 மீட்டர் வந்துருக்குது. இங்கே கவனிங்க. இப்போ அப்போது கிரேட்டர் தி பாயிண்ட், த ஸ்டாஃப் ரீடிங் இஸ் கிரேட்டர் பாயிண்ட். எங்கே வந்துருக்குது கிரேட்டர் பாயிண்ட் அப்படின்னு? ஃபால். எங்கே டவுன் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் ஸ்டாஃப் ரீடிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபால். இதேமாதிரி கொடுத்துருவோம் 1.2 மீட்ரு, 1.3 மீட்ரு, திடீர்னு 0.5 மீட்டர்னு கொடுத்துருவோம். அப்போ எங்கெல்லாம் வந்து நமக்கு அதிகமான ரீடிங் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ரொஃபைல் வந்து டவுனில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கீழே போகுது இல்லைங்களா, அப்போ ரீடிங் வந்து நமக்கு என்ன டவுனில் போவோம், மேலே வந்து நமக்கு எதுவும். ஏன்னா இது வந்து 0.5 மீட்டர், 1 மீட்டர், 1.2 மீட்டர், இப்படி 1 மீட்டர் 1.2 மீட்டர் போகும்போது நமக்கு ரீடிங் அதிகமாக வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், இந்த ப்ரொஃபைல். ஓகே, இது முடிச்சுட்டு ஒன் டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, தியோடலைட், டம்பி லெவல், லெவலிங் ஸ்டாஃப், ஓகே, காம்பஸ் எல்லாமே இருக்குது. அது ஒரு நம்ம டெமோ கிளாஸ் மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். சரிங்களா? எஸ், ப்ரொஃபைல் லெவலிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் டிட்டர்மினிங் ப்ரொஃபைல் லெவலிங். ஓகே, ஒரு லெவல் ப்ரொஃபைல் நமக்கு எதுக்கு தேவைப்படுது, நமக்கு ஹைட் அண்ட் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து லெவலிங் தேவைப்படுது. இட்ஸ் எலிவேஷன் அலாங் தி ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு வந்து ப்ரொஃபைல் லெவலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? The permissible gradient in alignment in the highway. Yes, permissible design gradient, maximum design gradient is ruling gradient in the highway. இந்த ruling gradient, limiting gradient, exceptional gradient இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதனோட ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஹைவேல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாபிக் கண்டிப்பாக படிங்க. ஓகே, எஸ், இது நமக்கு பேசிக் ஃபஸ்ட்டு கிளாஸோட வீடியோ தான், ஃபஸ்ட்டு வீடியோ தான் நமக்கு. இப்போ வர கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, எஸ், the outer edge of the pavement is rise with respect to inner edge. Okay, outer edge of the pavement வந்து rise with respect to inner edge அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் எலிவேஷன் ஈன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டீட்டா. அப்போ tan theta is equal to some x divided by y ன்னு சொல்லுவோம்.
அப்போது E plus F is equal to V square divided by 127 Rன்னு சொல்லுவோம். Eயோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ நமக்கு என்ன சொல்லுவோம் 0.07, Fோட வேல்யூ ஃப்ரிக்ஷன் வேல்யூ 0.15 லேட்ரல் ஃப்ரிக்ஷன், லாஞ்சிடியூடல் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா 0.32 to 0.45 அந்த 0.5 நமக்கு வரும். ஓகேங்களா, அது SSTயில் போடுவோம். அப்போ அந்த ஈயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் எவ்வளோ இருக்குன்னா 4% இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4%, பிளைன் அண்ட் ரோலிங் டெரைனில் வந்து பார்த்திங்கன்னா 7%, ஹில்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஹில்ஸ் ஏரியா 10% வந்து வித் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 7%, வித்தவுட் ஸ்னோஃபால்னால் 10%. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சூப்பர் எலிவேஷன். ஓகே, as per IRC மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் மைனர் ரோட்ஸ் அப்படின்றோம். ஸோ IRC 66, 90, 76 படி மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15 மீட்டர் இருக்கணுங்களாமா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டோரியில் நமக்கு எதுவும் தேவை கிடையாது. மினிமம் விசிபிலிட்டி டிஸ்டன்ஸ் அலாங் தி மைனர் ரோடு இஸ் ரெக்கமெண்டட் 15 மீட்டர், 15 மீட்டர்ஸ் ரெக்யூர்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த SST வந்து 80 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 120 மீட்டர், 80 கிலோமீட்டர் per hours எவ்வளோ இருக்குன்னா 120 மீட்டர் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளேஷன் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது போடலாம். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப் செட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கணும், மினிமம் மேக்ஸிமம் ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 15 மீட்டர் தான். அதேமாரி SST வந்து 15 மீட்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, the stopping side distance means to stop the vehicle without collision. ஓகேங்களா, அப்போ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க, ரோட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து 15 சென்டிமீட்டர் 0.15 மீட்டர் ஹைட் ஆஃப் தி டிரைவர் 1.2 மீட்டரில் என்ன டிஸ்டன்ஸ் விசிபிலிட்டி இருக்குதோ அதான் நமக்கு வந்து சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்து வெஹிக்கிளை வந்து நிறுத்திடணும் வித்தவுட் கொலிஷன், எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல். இதுக்கு பேர் தான் SSTன்னு சொல்லுவாங்க. அப்போ SST இஸ் ஈக்குவல் டு என்னங்க, லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, அப்போ லேக் டிஸ்டன்ஸ்லாம் V இன்ட்டு D, பிரேக்கிங்ஸ்னால் V ஸ்கொயர் டிவைடட் பை 2GF ப்ளஸ் ஆர் மைனஸ் FG நமக்கு வரும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா. GPS receive from the distance measure commuted by satellite modem. ஓகே, அப்போ சேட்டலைட் சிக்னல் மூலம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா GPS வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ரிசீவர் அது எல்லாமே நமக்கு நடக்குது. அப்போ மினிமம் சேட்டலைட் எவ்வளோ தேவை அப்படின்னா 24 அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக ஒரு GPS அந்த டோட்டலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டோட்டல் செட்டே வந்து ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா நமக்கு 24 நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, மினிமம் சேட்டலைட் 4, டோட்டல் அந்த தொகுப்பே வந்து ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் நமக்கு வந்து 24 நமக்கு தேவைப்படும். ஓகே, எஸ். GPS சேட்டலைட் ட்ராவல் அபவுட் அது எவ்வளோ போனால் 12,000 கிலோமீட்டர் per ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, ரொம்ப 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 முக்கியமான அந்த GPS, இந்த GIS, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த GTS, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனோட அப்ரிவேஷனாக படித்து வச்சுக்கோங்க. இந்த EDM அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரிவேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறாங்களா. The common choice of coordinate for specifying this position, இது GPSோட கொஸ்டின்ஸ் தான் நமக்கு. அப்போ என்ன சொன்னோம், latitude, longitude and altitude அப்படின்னு சொல்லுவோம். எலிவேஷன், இது 3 தான் நமக்கு முக்கியம். X and Y and Z, இது 3 தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன, latitude, longitude and altitude, எலிவேஷன்ஸ், இது 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோஆர்டினேட்டுடைய X, Y, Z. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. டேஸ் இஸ் டிசைன்டு பேரலல் டு தி ஈக்குவேட்டர் அப்படின்றோம். எஸ், அப்போ டேஸ் இஸ் டிசைன்டு, அப்போது லேட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ ஈக்குவேட்டரில் டிப் நமக்கு என்னது 0, போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். டேஸ் இஸ் டிசைன்டு, அப்போ பேரலல் டு தி ஈக்குவேட்டர் அப்படிங்கும்போது நமக்கு என்னது லேட்டிடியூட் நமக்கு எப்படி இருக்கும் 0 டிகிரி தி லேட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே அன்டகன்ஸ் அப்படின்ற ஆஸ் டேஸ் ஹவு மச் சைட்ஸ் அப்படின்றோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 சைடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன சைடுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அன்டகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 சைடு அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ் வந்து 3 சைடு, குவாட்ரிலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு 4 சைடு, பென்டகன்ஸ் வந்து 5 சைடு, ஹெக்ஸாகன் 6, எக்ஸாகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7, ஆக்டோகன்ஸ் வந்து 8, நானோகன்ஸ் வந்து 9, நேனோ அப்படின்னா 9 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேனோகன் வந்து 9, டெகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 சைடு. ஓகே, அண்டகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 சைடு, டீட்டோகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூட்டோகான்ஸ் 12 சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடி 2n-4 × 90 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ கூட இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சைட்ஸ் ஆர் இன் தி ஹெக்ஸாகோனல் நமக்கு என்ன 6 பக்கம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அருங்கோணம் வந்து நமக்கு 6 பக்கம். இங்கிலீஷ் நமக்கு தெரியலன்னா தமிழ்னு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஓகே, எஸ்.
நான் இப்போ தான் இன்றைக்கி தான் தமிழ் கொஸ்டின் அப்போ தான் பார்த்தேன் தமிழில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சொல்லும்போது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுறது சிம்பிளாக ஒரு நோட் போட்டிங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 டேஸ்க்கு மேலே இருக்குது இல்லைங்களா. லாஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், த ஆங்கிள் ஆஃப் டிப்பில் வந்து ஓகே ஆங்கிள் ஆஃப் டிப் அட்டு போல் அப்படிங்க. போலில் நமக்கு என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் போல் வந்து 90 டிகிரி, ஈக்குவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0, டிப்போட வேல்யூ வந்து டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி தட் நீடில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி நீடில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இன் காம்பஸில். ஸோ அது வந்து என்ன போலில் வந்து நமக்கு 90 டிகிரிக்கும் ஈக்குவேட்டரில் நமக்கு வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறோங்களா. த ட்ரையாங்கிள் ஹேவிங் டேஸ், ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 3 சைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்னோட இன்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்க நமக்கு என்ன வரும், 2n - 4 × 90. ஓகே, என்னோட வேல்யூ 3ங்களா, அப்போ 3 2 6, 2n - 4 90, அப்போ 180 டிகிரி. முக்கோணங்கள் 3 கோணங்கள் கூடுதல் வந்து 180 டிகிரி. ஓகே, சேம் கான்செப்ட் தான் இதுவும். they erect the perpendicular chain line, okay, point the ranging, okay, they erect the perpendicular to the chain line from a point is on, okay, erect the perpendicular to the chain line from a point on ranging rod 3 4 5 மெத்தட் பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இந்த பர்பண்டிகுலர் செக் எப்படி பண்ணுவோம், அதாவது ஒரு லைனுக்கு வந்து பர்பண்டிகுலர் இதாக நம்ம போயிட்டுருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பர்பண்டிகுலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 3 4 5 ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், டயங்கல் 50 சென்டிமீட்டர். அதாவது இந்த ரைட் ஆங்கிள் வந்து பர்பண்டிகுலராக வந்து சைட்டில் யூஸ் பண்ணுறது, எந்த ஒரு ரைட் ஆங்கிளுமே இல்லாமல் 90 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 4 5 ரூல் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். The size of the field book நமக்கு ஆல்ரெடி தெரியும், 20 by 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2 புக் இருக்குது. இது வந்து சிங்கிள் லைன் ஃபீல்டு புக், டபுள் லைன் ஃபீல்டு புக்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் வந்து லார்ஜ் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். டபுள் லைன் ஃபீல்டு புக் நார்மல் சர்வேயிங் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சிங்கிள் லைன் அண்டு டபுள் லைன் ஃபீல்டு புக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, how is the metric chain is composed? எஸ், மெட்ரிக் செயின் எப்படி நீங்கள் கம்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மெட்ரிக் செயின் கண்டிப்பாக அது மைல்டு ஸ்டீல் தான், வேறு மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm டயாமீட்டர் ஆஃப் அந்த செயினோட ஒயர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போகிறோங்களா. 20 செயின் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஃபர்லாங்ஸ் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் அப்படின்னா முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, 1 செயின் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு ஆல்ரெடி குண்டர் செயின் இஸ் ஈக்குவல் டு 66 feet அண்டர் லிங்க்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ 66 ஃபீட்டை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள், 0.3048ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது 20.168 சம்திங் அப்படி வரும் சரிங்களா. 20.168 நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து ஒன் செயின் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ மீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். 1 செயின் இஸ் ஈக்குவல் டு தட் மச் மீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 20 செயின் அப்படின்றது எவ்வளோ ஃபர்லாங் அப்படின்றோம். அப்போ 1 ஃபர்லாங் இஸ் ஈக்குவல் டு 201.168 நமக்கு வரும். டிவைடட் பை ஒரு செயின் பாருங்கள் 20/1.6 அப்ராக்சிமேட் அடித்தா 10 டைமா. அப்போ செயினுக்கும் ஃபர்லாங்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/10ன்னு வருது நமக்கு. கரெக்டாக, அப்போ 1 ஃபர்லாங் இஸ் ஈக்குவல் டு 10 செயின் அர்த்தம். அப்போ 20 செயின் இஸ் ஈக்குவல் டு 2 ஃபர்லாங்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 20 அப்படின்னா டிவைட் பை 10 முடிஞ்சு போச்சு. அப்போ 2 ஃபர்லாங்ஸ். 1 ஃபர்லாங், அப்போ ஃபர்லாங் அப்படின்றது நமக்கு என்னென்னா அது வந்து லென்த்து தான், மீட்டர் தான், நமக்கு லென்த்து மெஷர் பண்ணுறது தான். அப்போ எவ்வளோ லென்த் அப்படின்னா நமக்கு 201.68. அப்போ ஒரு செயின் அப்படின்னா நமக்கு வந்து 20.168. ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் 10 டைம் நமக்கு மோர். அப்போ டிவைட் பை 10 போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் யார்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம் ஏக்கர்ஸ், ஹெக்டேர்ஸ், அந்த யூனிட்ஸ்லாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம் சரிங்களா. இப்போது இந்த கொஸ்டின் சால்வ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, த ஆப்ரேஷன் ஆஃப் மெஷரிங் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் செயின் ஆர் டேப் இஸ் கால்டு. ஓகே, அப்போ அதுக்கு பேர் என்ன, செயின் ஆர் டேப், அதுக்கு பேர் என்ன செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பிங் அப்படின்னா என்னது சரியா. ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் ஓகே யூசிங் ஃபார் செயின் ஆர் டேப் இஸ் நோன் அஸ் செயினிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, செயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் இருக்குன்னு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செயின் சர்வேயிங்கில் மெட்ரிக் செயின், கேடஸ்ட்ரல், ரெவன்யூ செயின்ஸ், ஓகே, குண்டர் செயின், இன்ஜினியரிங் செயின், அந்த செயின்லாம் படிங்க. ஸோ சிங்கிள் டேலி, டபுள் டேலி, ரிங்ஸ் எத்தனை மீட்டருக்கு ஒரு டைமில் இருக்கும். ஓகேங்களா, ஈச் லிங்க்ஸோட லென்த் என்ன, எல்லா கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஐடென்டிஃபை தி நேம் ஆஃப் சர்வேயிங் இன் விச் determined by natural and natural features, man-made activities, rivers and hills எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபிக்கல் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இன்ஜினியரிங் சர்வேயிங் அப்படின்னா பிரிட்ஜ் டிசைன்ஸ்,
ஸோ அந்த டிசைன் கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் நம்ம கடஸ்ட்ரல் சர்வேயிங் அப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி, சிட்டி சர்வேயிங் அப்படின்னா லொக்கேஷன் அண்டு வேர் தட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து சிட்டி சர்வேயிங் நமக்கு வரும். ஸோ அந்த டைப் ஆஃப் சர்வேயிங் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கோங்க பேஸ்ட் ஆன் தட் கால்குலேஷனில். ஓகே, எஸ். டேஸ் இஸ் யூஸ்டு டு மார்க் இன்டர்மீடியட் ஸ்டேஷன் அப்படின்றோம். இன்டர்மீடியட் ஸ்டேஷனே தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ரேஞ்சிங் ராடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேஞ்சிங் ராடு ஜென்ரலாக ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மீட்டரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் புக்கோட ரெஃபரன்ஸ், இது படிங்க. ஓகே, ஸோ இப்போ ரேஞ்சிங் ராடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது ஓவரால் லென்த்தில் எவ்வளோ வந்து நமக்கு எரர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 20 மீட்டர் செயின்னா +or-5 அப்படின்னு சொல்கிறீங்களா, 30 மீட்டர் செயின்னா +or-8 mm இது ஓகேங்களா, mm அப்படின்னு சொல்கிறீங்களா. அதுமாரி இதில் என்ன எரர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டயாமீட்டர் அப்ராக்சிமேட்டாக 30, நாமினல் டயாமீட்டர் போட்டு 32 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனோட பேண்டு வித்து இங்கே வந்து ரெட்டு ஒயிட்னு இதில் மாரி பெயிண்ட் அடிச்சுப்பாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கூட சம் எரர் இருக்கலாம், +or-3 mm. ஓகே, ஸோ இந்த பேஜை நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. பென்டோகிராஃப் அப்படின்னா சின்ன ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி காட்டும். பிளான் என்லார்ஜிங் அண்ட் ரிடியூசிங் மெஷின் ஆர் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளான் என்ஜாயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல நெயிலிங் ப்ளஸ் இந்த இடத்துல நெயிலிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பிளான் என்லார்ஜிங் அண்டு ரிடியூசிங் டிராயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேர் தான் நமக்கு பென்டோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. The survey in which the curvature of the earth taken into account அப்படின்னா ஜியோட்டிக் சர்வேயிங். அப்போ ஜியோட்டிக் சர்வேயிங்கில் கர்வேச்சர் எடுத்துக்கிறோம், பூமியோடைய கர்வேச்சரை கன்சிடர் பண்ணிட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜியோட்டிக் சர்வேயிங். ஜியாலஜி ஜியோட்டிக், எர்த் ஜியோ. ஓகேங்களா, கன்சிடர் பண்ணல அப்படின்னா பிளேன் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, மைன் சர்வேயிங் அப்படின்னா எஸ்கவேஷன் மட்டும் போகிறது. ஏரியல் சர்வேயிங் அப்படின்னா நமக்கு ஃபோட்டோகிராமெட்ரிக் போயிடும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ பிளேன் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் கிரேட்டர் தென் 250க்குள்ளே போகக்கூடாது. இது வந்து மோர் தென் 250 km² போகலாம் நமக்கு. ஸோ இது ஆங்கிள், இதனுடைய ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜியோட்டிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஆப்லெட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பிளேன் அப்படிங்கும்போது நமக்கு பிளேன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதனோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், ஐ திங்க் 18.5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு நமக்கு வந்து எரர் இல்லையா, 10 mm எரரு. எஸ், ஸோ நமக்கு வந்து 195 km². ஐ திங்க் எஸ், இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 195 km². ஸோ அதில் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு ஜியோட்டிக் சர்வேயிங், பிளேன் சர்வேயிங் அந்த கேஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க, கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. 1 mile is equal to how many furlongs. ஓகே, இப்போ இந்த மைல்னா என்னென்னு நமக்கு தெரியாது, ஃபர்லாங்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியாது. அப்போ இது ரெண்டுக்கும் காமனான ஒரு யூனிட் என்னென்னா நமக்கு மீட்டர். அப்போ ஒரு மைல் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல் இஸ் ஈக்குவல் டு 1.608 வரும், 6 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1.61 கிலோமீட்டர். அப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்ராக்சிமேட்டாக 1600 மீட்டர். இப்போ ஃபர்லாங்ஸ் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 200 மீட்டர் நமக்கு. இப்போ டிவைட் பை போடுங்க, 2 கேன்சல் 8 கரெக்டாக. அப்போது 1 mile is equal to 8 furlongs அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து நமக்கு லேண்டில், இதே நமக்கு வந்து நேவியில் சொன்னோம் அப்படின்னா 1.85 கிலோமீட்டர் நமக்கு வரும். அதில் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் நமக்கு இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 mile is equal to 1.85 கிலோமீட்டர் இன் நேவியில். ஓகே, ஸோ அப்போ ஃபர்லாங்ஸ் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு யூனிட் போடலாம். சரிங்களா. How many methods are in plane table surveying? Plane table surveying 4 மெத்தட் இருக்குது, முன்னாடியே சொல்லிட்டோம். என்ன சொன்னால் ரீசெக்ஷன், ரேடியேஷன், இன்டர்செக்ஷன் ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா, ட்ராவர்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 மெத்தட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, என்ன சொன்னோம், ரீசெக்ஷன், ரேடியேஷன், ட்ராவர்சிங் அண்டு இன்டர்செக்ஷன். ஓகே, 4 மெத்தடு நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மெத்தடும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. எஸ், ஃபாலோவிங் த ரிப்ரசன்ட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் செட்டிங் ஆஃப் பிளேன் டேபிள் அப்படின்னா, பிளேன் டேபிள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பண்ணோம். செட்டிங்க்கு அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நம்ம லெவலிங் அடுத்து பண்ணக்கூடியது சென்ட்ரிங் அப்படின்னு அடுத்து பண்ணோம் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் ஃபோக்கஸிங். ஓகே, அப்போனா வந்து செட்டிங், லெவலிங், சென்ட்ரிங், ஓரியன்டேஷன், ஃபோக்கஸிங், இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. த லார்ஜ் சைஸ் ஆஃப் தி பிளேன் டேபிள் லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75/60 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டாண்டர்ட் சைஸ் 2 ஃபீட்லேருந்து 2.5 feet அப்படின்னு சொல்லுவோம். 2 feet to 2.5 feet இஸ் லார்ஜ் பிளேன் டேபிள் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. த டெலஸ்கோப் அலிடேட் யூஸ்டு. ஓகே, டெலஸ்கோப் அலிடேட், அதாவது டெலஸ்கோப்பிங் அலிடேட் வந்து அலிடேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும்.
ஓகே, இதில் ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், இதில் சென்டரில் வந்து கிராஸ் ஏர் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா சைட்டிங் பார்க்கறதுக்காக. ஓகே, அங்கே வந்து நம்ம ரேஞ்சிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேன் டேபிள் சர்வேயிங் பண்ணும்போது இந்த கிராஸ் ஏரில் நம்ம வந்து இது பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது அப்போ எதுக்கு வேணும்னா சைட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இது எந்த சர்வேயிங்னா பிளேன் டேபிள் சர்வேயிங் கூட கேட்கலாம். ஓகே, இந்த அலிடேட் இஸ் யூஸ்டு ஃபார் விச் சர்வேயிங்? பிளேன் டேபிள் சர்வேயிங். இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போகிறாங்களா? டேஷ் பர்பஸ் ஆஃப் கர்ப் ஸ்டோன் இஸ் ஃபிக்ஸ்டு. கர்ப் ஸ்டோன் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? பவுண்டரி வந்து டிவைட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது நம்ம வந்து கர்ப் ஸ்டோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டிராஃபிக் பர்பஸ் கிடையாது. திஸ் இஸ் பவுண்டரி பிட்வீன் ரோட் அண்ட் பேமெண்ட், ஃபுட்பாத், எமர்ஜென்சி வே, ஷோல்டர் வே. அது வந்து பவுண்டரி வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பில் வந்து 2 டைப் இருக்குது. வந்தோம்னா லோ ஆர் மவுண்டபிள் டைப், செமி பேரியர் டைப். லோ ஆர் மவுண்டபிள் டைப், செமி பேரியர் டைப். ஓகே, செமி பேரியர் டைப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேரியர் டைப்னு சொல்லுவாங்க. ஓகே, லோ அப்படின்னா நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கும். நமக்கு இது வந்து 15 சென்டிமீட்டர் சைஸு. இது வந்து 20 சென்டிமீட்டர், மோர் தென் 50 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த லெட்டர் நான் எழுதுறது புரியல அப்படின்றதுல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு தீம், ஒரு கோர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? மென்ஷன் தி ஹைட் ஆஃப் தி மேன்ட்ரி சைன் இன்ஸ்டால்ட் இன் தி அபோவ். எஸ், 2.8 மீட்டர் நமக்கு இருக்கணும். பிலோ தி ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது சர்க்குலர் சைனாக இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நமக்கு ஸ்பீடுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. சர்க்குலர் ஆக்டோகோனல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப்புக்கு அந்த சைன் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? curve with convex downward is called. ஓகே, curve with convex வந்து downward இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா convex வந்து நமக்கு downward டைம் வந்து நமக்கு என்ன அர்த்தம்? வேலி curve அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு upward, இது வந்து downward. ஓகே, the curve with convexity downwards are called convexity downward ன்னு சொல்கிறோம் நம்ம. இது ஆக்சுவலி இது upward தான் நமக்கு வந்து கான்வெக்ஸ். ஓகே, கரெக்ட் தான். இது வந்து நமக்கு அப்போர்டு, மேலேருந்து பார்த்தா நமக்கு அப்போர்டுன்னு சொல்லுவாங்க, பாட்டத்துலேருந்து பார்த்தா நமக்கு டவுன்வர்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ கீழேருந்து பார்க்குறோம், அப்போ கான்வெக்ஸ் டவுன்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ வேலி கர்வ். கரெக்ட் தான். ஓகேங்களா? இது கான்வெக்ஸ் அப்போர்டுன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து சமிட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்த கொஸ்டின் போங்க. இல்லை அந்த கொஸ்டின் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, dash instrument used for quick visualization and take reading in the road survey. Total duration இருக்குல்லே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட்ஸில் எரரோட அதாவது லீஸ்ட் கவுண்டோட பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டோட்டல் டேஷன் தான் நமக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம். காம்பஸ், ஸோ அதனோட லீஸ்ட் கவுண்ட் எல்லாமே நம்ம பின்னாடி இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகிறாங்களா? the final size of the fold print are to be filed. ஓகே, எவ்வளோ, அதாவது இது வந்து இன்ஜினியரிங் டிராயிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் சைஸ் ஆஃப் ஃபோல்டு நமக்கு என்ன இருக்கணும்? A4 சைஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம கீப் பண்ண முடியும். ஓகே, 297 to 210 இந்த சைஸு கூட கேட்பாங்க. A4 ஷீட்டோட சைஸ் என்ன, A0 சைஸோட சைஸ் என்ன, A1 சைஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அன்ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A0 டிராயிங் ஷீட் இஸ் அன்ட்ரிம்டு சைஸ். ஸோ இந்த சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதையும் கொஞ்சம் பாருங்கள். அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்னா என்னன்னா 1880 to 1230. அதாவது 4 A4 ஷீட் சைஸ் தாங்க ஒரு A0 ஷீட் சைஸ், அது ட்ரிம்டு சைஸில். ஓகே, அதாவது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா ஒரு A4 சைஸ் ஞாபகம் வச்சுக்குவேன், அதனுடைய 2 டைம்ஸ், அடுத்தது A3யோட 2 டைம்ஸ். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து சரிங்களா A3யோட 2 டைம்ஸ், அதேமாரி இதனுடைய சைஸ் 2 டைம்ஸ், அப்படியே 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? 1 mm 2 mm நத்திங் எரர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். இதோட ஒரு பெட்டர் ஐடியா ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் லிங்க் இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு என்னென்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ஸோ இப்போ இது 210 297ங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 210 அப்படியே டபுளாக மாறிடும், அப்போ 420. ஓகே, ஸோ இதை நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்குவேன். இது அப்படியே நமக்கு வந்து காமனாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டபுளாக மாறிடும், இது காமனாக வந்துடும். ஸோ அப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? the shortest distance between the 2 points is known as straight line அப்படின்னா shortest distance between the 2 points அப்படின்னு நமக்கு வந்து straight line அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு assumption கொஸ்டின் மாதிரி. ஓகே, the local attraction of the compass is local attraction. இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னா மெட்டாலிக் காம்போனன்ட்ஸ், மெட்டாலிக் அண்ட் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ்னால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அட்ராக்ஷன் நமக்கு வரும். அதாவது ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன்
பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸ்ட்டு, நெகட்டிவாக இருந்தால் வெஸ்ட்டு. இது ஷுட் பி ஹோல் சர்க்கிள் பீரிங்காக இருக்கணும். ஓகே, அந்த கான்செப்ட் முக்கியம். ஸோ அப்போ மெட்டாலிக் காம்போனன்ட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் அட்ராக்ஷன் வருது. அண்ட் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஓகே, ஸோ அதனால் நமக்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஹவு மெனி மெத்தட்ஸ் ஃபார் எலிமினேட்டிங் தி எரர் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் அட்ராக்ஷன் எரர் எத்தனை எரர் இருக்குது? நமக்கு 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ 2 மெத்தடு என்ன மெத்தட் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பீரிங் மைனஸ் 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, பேக் பீரிங் மைனஸ் 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களா நமக்கு? இது என்ன ஸ்டடியாக எலிமினேஷன் ஆஃப் தட் லோக்கல் டிக்ளினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, 180 டிகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஆங்கிள். ஓகே, இன்க்ளூடிங் ஆங்கிள் 2n மைனஸ் 4 இன்ட்டு 90. ஓகேங்களா, ஸோ இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எலிமினேட்டிங் தி லோக்கல் எரர்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருவாங்க இல்லையா 4 பீரிங் மைனஸ் பேக் பீரிங். 4 பீரிங் மைனஸ் பேக் பீரிங் மைனஸ் 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா there is no error, there is no local attraction. இன்க்ளூட் ஆங்கிள் 2n மைனஸ் 4 இன்ட்டு 90 வந்துருச்சுன்னா there is no all. ஓகே, ஆல் பாயிண்ட் there is no error அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா, the bearing of a line is measured from the magnetic north in the clockwise direction. ஓகே, clockwise direction அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பீரிங். ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 0 0 180 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி. ஓகே, சவுத், நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகே, ஹோல் சர்க்கிள் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ அதை தாண்டி மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டாப் மோஸ்ட் கேட்ட ரிப்பீட் கொஸ்டினே எடுக்காமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா, இஃப் த பியரிங் ஆஃப் லைன் ஏபி இஸ் மெஷர்டு ஃப்ரம் A towards, ஓகே, A towards B is known as. அப்போ bearing of a line இதுதான் நமக்கு A towards B. அப்போ ஏலேருந்து நமக்கு பிக்கு பார்க்குறோம். அப்போ இது நமக்கு என்ன சொல்கிறோம்? 4 bearing. ஓகேங்களா, இதே பியிலேருந்து நம்ம ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா அது பேக் பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ், அப்போ 4 bearing பேக் பியரிங் மைனஸ் 4 bearing is equal to plus or minus 180 டிகிரி. ஓகே, there is no local attraction. நெக்ஸ்ட் போகிறாங்களா, the difference between the bearing for 4 bearing and back bearing is 180 degree. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் போகிறாங்களா, dash graduations are in whole circle bearing system 270 degree at east prismatic compass. ஓகே, என்ன காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி இருக்கும் prismatic compass. ஓகே, 270 டிகிரினா prismatic compass தான் நமக்கு, வேறு எதுவும் கிடையாது. சர்வேயர் காம்பஸ் வந்து 90 டிகிரி தான் நமக்கு, 0 to 90 தான் நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், the calculate the difference of level for A and B if the back side is 1.535 and 4 side is ஓகே. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். அப்போ ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன, ஒரு 4 சைட்டுக்கும் பேக் சைட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் நமக்கு. அப்போ இது நம்ம 1.535, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.7950. ஓகேங்களா, ஸோ இப்போ இது நமக்கு 15, இது நமக்கு 14 ஆயிருங்களா. அப்போ மறுபடியும் நமக்கு 7 தான் நமக்கு வருது. அப்போ 0.74. எஸ், ஓகேங்களா. ஸோ இது எத்தனை வந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை 4 தான், 0.74 இது நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ லெவல் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் தட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 லெவல், 2 பாயிண்டோடைய லெவல் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், த நேம் ஆஃப் தி லெவலிங் விச் யூசஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ பேராமெட்ரிக் லெவலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பேராமெட்ரிக் லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஹைட்ரோமெட்ரிக் லெவலிங் அப்படின்னா நமக்கு ஹைட்ரோ ப்ரெஷர், நமக்கு அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வித் லெவலிங் அதுவும் நம்ம வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, the art of determining the relative position of the 2 points above or below the earth surface is known as surveying சொல்லுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the art of determining the relative height and variance of the point is measured is called leveling. அப்போ ஹைட், ரிலேட்டிவ் ஹைட் அண்ட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அப்போ ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அப்படின்னா இது நமக்கு என்ன லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் தி ரிலேட்டிவ் ஹைட், ஓகே, அண்ட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சர்வேயிங் போட்டக்கூடாது, இதுக்கு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ லெவலிங் ஆர் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆர்ட் ஆஃப் டிட்டர்மினிங் தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி எனி பாயிண்ட்ஸ், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எபோவ் ஆர் பிலோ தி எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்வேயிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 110 மீட்டர், த இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். எஸ், அப்போது எஸ்எஸ்டி கொடுத்துட்டாங்க 110 மீட்டருங்க எனக்கு. அப்போ ஐஎஸ்டி என்ன எங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி. அப்போ 220. ஓகேங்களா, 11 × 2 22. அப்போ 220 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 1 வே லைனில் கொடுத்துருவாங்க. 1 வே லைனில் எனக்கு வந்து எஸ்எஸ்டி வந்து 120 மீட்ரு. இதே 2 வே லைன் 2 வேனா எனக்கு என்ன 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி
1 by ln 1 by அப்படின்னா SST equal to SST, 2 by ln 2 அப்படின்னா 2 times of SST, SST equal to 2 times of SST ன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் போகிறோங்களா? The shape of the camper is preferred for fast moving vehicle. என்னதான் நீங்கள் வந்து என்ன ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம parabolic camper தான் காமன் கேம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காமன் கேம்பர் இஸ் parabolic camper for fast moving vehicles. ஓகே, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சேட்டலைட்டில் மூலம் தான் நமக்கு வந்து மாடர்ன் ஆஃப் ரன் ஆகுது. நமக்கு மினிமம் 4 சேட்டலைட் கூட மொத்த தொகுப்புக்கு நமக்கு வந்து 24 சேட்டலைட்ஸ் வந்து ரொம்ப ரெக்வயர்டு அப்படின்ற நம்ம. ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்சர்வ் வந்து ஃபார் சால்வ் பை ஜிபிஎஸ் அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ். இது எல்லாமே ஜெடிஓ கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஒரு டைம் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் சரி, ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் சரி. ஓகே, த சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் தி பென்டகன். பென்டகன் எத்தனை சைடுங்க? 5 சைடுங்களா? அப்போ 2n - 4 × 90ங்களா? அப்போ 10 10 - 4 6 6 6 54 540. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள். எல்லா சைடும் ஈக்குவலுங்க, எல்லாமே ரைட் ஆங்கிள் இருந்தால் அப்போ என்னவா இருப்பார்? ஒரு ஸ்கொயராக தான் இருப்பார், வேறு யாரும் இல்லை. ஓகேங்க, குவார்டர் லேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, நேர்கோடு நமக்கு என்னது? ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, த நேம் ஆஃப் தி பாலிகன் ஹேவிங் 8. அப்போ 8 சைடு நமக்கு வந்து ஆக்டோங்கல் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டோங்கல் ஷேப் எங்கேயாச்சும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? எஸ், ஹைவேல ஸ்டாப்போடைய சிக்னலோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோங்கல் சொல்லுவாங்க. ஒயிட் பார்டர், ரெட் கலர் இன்சைடு இருக்கும். நமக்கு ஹைட் வந்து 2.8 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல். த லாங்கஸ்ட் செயின் இன் எ செயின் சர்வேயிங் இஸ் நோன் ஆஸ் லாங்கஸ்ட் செயின் லைன். இது ஓகே, லாங்கஸ்ட் செயின் லைன் நமக்கு என்னவா இருக்கும்? பேஸ் லைன். ஓகேங்களா, லாங்கஸ்ட் செயின் லைன் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பேஸ் லைன் அப்படின்றோம். அப்போ ரெண்டாவது டோட்டல் சர்வேயிங் பாட்டி ரெண்டாக பிரிச்சிருங்க, அது பேஸ் லைன் அப்படின்றோம். அப்போ டை லைன்னா என்ன? பேலன்ஸ் என்ன லைன் இருக்குன்னு பாருங்கள். டை லைன் அப்படின்னா லைன் ஜாயினிங் ஆஃப் தி ஸ்டேஷன்ஸ். ஸோ அப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டீட்டெயில்ஸ். அப்போ இங்கே ஒரு பின்னாடி இருக்க அந்த ட்ராயிங் நம்ம பார்ப்போம். அப்போ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். பக்கத்தில் வச்ச டெம்பிள் இருக்கா, ட்ரீ இருக்கா, பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் டை லைன். செக் லைன் அப்படின்னா செக், இது என்ன பண்ணால் அக்யூரசி ஆஃப் ஒர்க்கை வந்து செக் பண்ணும். எதுக்கு அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ட்ரப்பிசர் மாரினா அதை வந்து ட்ரையாங்கிளாக நம்ம பிரிச்சுட்டு அக்யூரசி ஆஃப் ஒர்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஓகேங்க, அதுக்கு பேர் செக் லைன் சொல்லுவாங்க. செயின் லைன் அப்படின்னா இட் இஸ் அ செயின் லைன் ஆர் மெயின் செயின் லைன் ஆர் சர்வே லைன் சொல்லுவாங்க. இட் இஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகேங்களா, ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் வந்து லைன் ஜாயின் பண்ணும். ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைன் ஜாயினிங் பண்ணும். இது படிங்க. ஓகே, இப்போ பார்க்கலாங்களா? எஸ், அங்கே பிளேஸில் நான் இங்கே போட்டாங்க. இது பாருங்கள், இதுக்கு பேர் தாங்க செயின் லைன். மெயின் ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரா, இது சர்வே லைன் ஆர் செயின் சொல்லுவாங்க. ரெண்டு இந்த பிளாட்டையே வந்து ரெண்டாக பிரிச்சிட்டா இருப்பார் இந்த சர்வே, அதாவது இந்த லேண்டே வந்து ரெண்டாக பிரிச்சிட்டா அப்படின்னா இவர் தான் வந்து பேஸ் லைன் சொல்லுவாங்க. செக் லைன் அப்படின்னா செக் தி வாட் இஸ் த மேட்டர். ஓகேங்களா, என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்யூரசி அப்படின்னு பார்க்குறது நமக்கு வந்து செக். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரையாங்கிள் இருந்தால் நமக்கு வந்து எரர் வரும் அப்படின்னா சின்ன ட்ரையாங்கிள் நமக்கு மாற்றியாச்சு. ஓகேங்களா, இது ட்ரப்பிசாய்டல் ஷேப் வந்து நமக்கு வந்து மாற்றணும். இது அக்யூரசி ஆஃப் ஒர்க். டை லைன் அப்படின்னு நமக்கு என்ன சொன்னோம்? இது ஒரு ஆஃப் செட் எடுத்து அங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குது, பில்டிங் இருக்கா, லேண்ட் ஏதாச்சும் ட்ரீஸ் இருக்கா, லான் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்குறது நமக்கு வந்து டை லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த தியரி வித் இந்த சிம்பிளை பாருங்கள். இந்த செயின் சர்வேயிங் இந்த ஏரியா இஸ் டிவைட் இன்டூ ட்ரையாங்கிளாக தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா என் சர்வே லைனு, இப்படி பண்ணிவிடுவோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்குலர் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள். ஃபைனலாக நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது ட்ரையாங்கிள் தான். ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ A + B + C அதனுடைய சைடுக்கான ஃபார்முலா Sன்னு சொல்லுவோம், /2. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட்? த ஸ்கொயர் ரூட் ஆஃப் S × S - A × S - B × S - C. இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு மச் டிஸ்டன்ஸ் தே டேலி இன் தி மெட்ரிக் செயின் அப்படின்றான். அப்போ ஒரு டேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் செயினில் அப்படின்னா சிம்பிளாக டேலி தான் கேட்குறாங்க. அப்போ சிங்கிள் டேலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எவ்ரி 1 மீட்டரில், இந்த பிராஸ் ரிங்ஸ் அட் எவ்ரி 1 மீட்டரில் இருக்கும். சிங்கிள் டேலி வந்து எவ்ரி 5 மீட்டரில் இருக்கும். டபுள் டேலி 10 மீட்டரில் இருக்கும். ட்ரிபிள் டேலி வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டரில் இருக்கும் 20 மீட்டர் செயினில். ஓகே, ரொம்ப 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 முக்கியம். அதாவது டிராஃப்ட்மேன் சிலபஸ் ஃபுல்லாக அந்த சர்வே ஹைவே அப்படிங்கும்போது என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். பேசிக் கொஸ்டின்ஸில் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் இப்போ நமக்கு ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் நம்ம 3 கொஸ்டின் படிச்சிடறோம். சரிங்களா, அப்போ 100லேருந்து ஒரு 300 350 கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம சாலிடாக அதில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த 1 hour வீடியோவில் மோர் தென் 300 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிச்சிடறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ரிவிஷனாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் செயின் இஸ் டேஷ் ஃபீட். இன்ஜினியரிங் செயின் வந்து 100 ஃபீட்டுங்க, 100 லிங்க்ஸுங்க. ஓகே, இன்ஜினியரிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஃபீட், 100 லிங்க்ஸ், ஈச் லிங்க் 1 feet. ஓகே, எஸ். அப்போ குண்டர் செயின் வந்து 66 feet, 100 லிங்க்ஸ். ஓகே, எஸ். கெடஸ்டல் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சர்வே ரெவன்யூ செயின் வந்து பார்த்தீங்கன்னா 33 feet,
16 links. Okay, yes. The wooden peg cross staff size நமக்கு என்னங்க 150 mm. ஆல்ரெடி இந்த இன்டர்வியூ क्वेश्चन படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லிருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 150 ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. 150 டிகிரி ரைட் ஆங்கிள் மேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதில் நிறைய இருக்குது. ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப், ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப், அதை கூட பேசிக் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஓகே, டேஷ் செயின் ஆர் 20 மீட்டர் லென்த். They have 100 links with tally at every 2 meter, tally at every 1 meter, but okay, each link 0.2 meter. Okay, dash chain என்ன செயின் இது? மெட்ரிக் செயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன செயின் இது? மெட்ரிக் செயின். ஓகே, எஸ். dash is graphical method of surveying. plain table surveying is graphical method of surveying அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? the instrument used to fix leveling on the plane table. அப்போ லெவல் அது காம்பஸ். என்ன காம்பஸ்? சாரி, லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் ஸ்ப்ரிட் லெவல். காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ட்ரஃப் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிட் லெவல் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்ப்ரிட் உள்ள என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா C2H2O6 எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்தர். ஓகே, எத்தனால் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பிளேன், அதாவது இந்த ஸ்ப்ரிட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிட்டோடைய பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. C2H2O6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ். இது எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம என்விரான்மெண்டில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், சரி டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது, நீட்டாக அதில் இருக்கும். ஓகேங்களா? எஸ். த ரோட் தட் கனெக்ட் த டிஸ்ட்ரிக்ட் டு இம்ப்ரூவ் த சிட்டி அண்ட் ஸ்டேட். அப்போ ஸ்டேட் ஹைவே. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டு கனெக்ட் பண்ணால் அது வந்து நமக்கு என்னது? ஸ்டேட் ஹைவே. அப்போ நமக்கு வந்து நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, MDR, அதர் வில்லேஜ் ODR அண்டு வில்லேஜ் ரோட்ஸ். மொத்தம் நமக்கு 5 நமக்கு வந்து ரோடு இருக்குது. எக்ஸ்பிரஸ் வே நமக்கு 6 நமக்கு இருக்குது. ஓகேங்களா? எஸ். அக்கார்டிங் டு தி நாக்பூர் பிளான் 1943 ஸ்டார்ட் பண்ணாங்க, 1963 போச்சு, பட் 1961 முடிச்சிட்டாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே, அக்கார்டிங் டு நாக்பூர் பிளான் கிளாஸிஃபைடு ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரோடு அப்படின்னா மொத்தம் 5 தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு, மொத்தம் 5 தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. 1943 ஆரம்பிச்சு 43 ஸ்டார் அண்ட் கிரிட் பேண்டில் வந்து இதில் தான் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டார் அண்ட் கிரிட் பேண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேஷ் ஆர் மச் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரம் தி நேஷ்னல் டிஃபென்ஸ் பாயிண்ட் அப்படின்றோம். ஸோ அப்போ நமக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ் பாயிண்ட்னா பார்டர் ரோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா அந்த பார்டரை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வி ஆர் டிவைடிங் வித் டு அவாய்ட் த இல்லீகல் என்ட்ரி ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர் கண்ட்ரி பீப்புள். ஓகேங்க, இல்லீகல் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி பார்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது நமக்கு. அந்த ஜெய்கர் கமிட்டி 1928, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CRF சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1929, 1934 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IRC இந்தியன் ரோடு காங்கிரஸ். ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் கண்டினியூவாக 1 by 1 நமக்கு வந்து சின்ன சின்ன கொஸ்டின் வந்து அப்படி பெரிய கொஸ்டின் போகும். சரிங்களா? எஸ். பிட்டுமன் தின் லேயர் அப்ளைடு ஓவர் எக்ஸிஸ்டிங் பிட்டுமன். எஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிட்டுமன் ரோடு இருக்குது, அது மேலே தின் லேயராக வந்து நமக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி ஊற்றுவாங்க சூடு பண்ணி. அதுக்கு வந்து சீல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நமக்கு வந்து டர்பன்டைன் ஆயில் வந்து சூடு பண்ணி ஊற்றுறோம். சரி, சம் கெமிக்கல்ஸ், ஓகே, சம் எமல்ஷன் ஊற்றுன அப்படின்னா ஒரு லேயர் வந்து கோட்டிங், அடுத்த கோட்டிங் வந்து பாண்டிங்காக. ஓகேங்களா? என்ன பாண்டிங் அப்படின்னா அகசிவ் பாண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. சீல் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, IRC ரோடு எக்ஸ்பேண்டட் மீன்ஸ் அப்ரிவேஷன் கேட்குறாங்க. இந்தியன் ரோடு காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? 1934. ஓகே, தி ஃபார்முலா ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். ஓகே, நீங்கள் எங்கே வேணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். EDM அப்படின்னா எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரிவேஷன் கேட்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன் எ பில்டிங் ட்ராயிங் அப்ரிவேஷன் ஃபார் MFL அப்படின்னா என்ன? MFL அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல்னு சொல்லுவாங்க. MFLனா மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல், WL அப்படின்னா வாட்டர் லெவல்னு சொல்லுவாங்க, GL அப்படின்னா கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவாங்க, NGL அப்படின்னா நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவாங்க, FFL அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் சொல்லுவாங்க. இந்த எல்லா லெவலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டோன்ட் வரி. த மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஃப்ரம் தி ஃபோட்டோமெட்ரிக் சர்வேயிங். அப்போ ஃபோட்டோகிராஃப் வச்சு நம்ம சர்வேயிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோட்டோமெட்ரிக் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரேடார் சர்வேயிங் வந்து நம்ம ரோடில் நம்ம போகிறோம், ரேடார் சர்வேலைன்னு சொல்லுவோம். செயின் சர்வேயிங் யூசிங் செயின், காம்பஸ் யூசிங் ஃபார் காம்பஸ் சர்வேயிங். ஓகே, டேஷ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்னா ஏரியல் ஃபோட்டோகிராஃபிங் இஸ் த ரிமோட் சென்சிங் டைப் ஆஃப் தி ரிமோட் சென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, the tachometer equipment, the analytical lens, the additive constant and multiple. Yes, distance D is equal to KS plus C ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? C for
யூனிட் ஓகே யூனிட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் யூனிட் கான்ஸ்டன்ட் இது வந்து வித்தவுட் யூனிட் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க கே ஃபார் மல்டிபிள் ஃபேக்டர் மல்டிபிள் இருக்குது இது வந்து ஆடரில் இருக்குன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க அனாலிட்டிக்கல் லென்ஸ் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ 0 மல்டிபிள் கான்ஸ்டன்ட் ரெண்டாவது கேட்டிருக்காங்க 100 அதை பார்த்துக்கணும் நம்ம அவசரத்தில் மாற்றி போட்டக்கூடாது ஓகே அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்லாம் ஆடரில் இருப்பார் மல்டிபிள் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருப்பார் ஓகே எஸ் the tachometer the focal length of the object is 260 mm the distance of the object from class tuning axis 120 the additive constant is additive constant ஓகே அவங்க சம்திங் ஏதோ கே அந்த சியில் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க ஸோ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் நமக்கு சின்னு தான் சொல்லுவோம் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எஃப் ப்ளஸ் டி வாட் இஸ் எஃப் வேல்யூ 260 ஃபோக்கல் லென்த் ஓகே 260 அந்த டூனிங் ஆக்ஸுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருங்க 120 டிஃப்ரென்ஸு அப்போ 380 எம்எம்ங்கிறது எனக்கு மீட்டரில் தான் கொடுக்குறாங்க ஆன்சர் இப்போ டிவைட் பை 1000 போட்டால் 0.38 மீட்டர் ஓகே இதே மல்டிபிள் கான்ஸ்டன்ட் கே கேட்டாங்கன்னா எஃப் பை ஐன்னு சொல்லுவாங்க எஃப் பை ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எஸ் the sum of the interior angle 2n minus 4 into 90 exterior angle வந்து 2n plus 4 into 90 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் fore bearing and back bearing of line hooves and station are free from local attraction அப்போ 180 degree back bearing minus fore bearing is equal to plus or minus 180 okay plus or minus 180 very 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 important if the fore bearing of a line is 0 degree what is the back bearing yes back bearing minus fore bearing is equal to 180 degree 0 upon 180 degree okay yes convert the quadrilateral bearing to whole circle bearing yes வாங்க அப்போ quadrilateral bearing பாருங்க சவுத் இது வெஸ்ட் கரெக்டா சவுத் வெஸ்ட் அப்போ எங்க 36 டிகிரி அப்போ சவுத் வெஸ்ட் 36 டிகிரி எனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க ஹோல் சர்க்கிள் பீரிங் அப்போ ஹோல் சர்க்கிள் பீரிங் இருந்து எனக்கு இதுதான் எனக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங் ஃப்ரம் ரெஸ்பெக்ட் ஆஃப் நார்த் அப்போ இது 90 இங்கே ஒரு 90 இப்போ ஆல்ரெடி 36ங்களா அப்போ 180 ப்ளஸ் ஒரு 36 கூட்டிக்கங்க 216 ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டுக்கோங்க அப்போ 216 30 செகண்ட்ஸ் ஓகே எஸ் ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 270 இதை கழிச்சு மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்து போட்டுட்டு புக்கில் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் டைமில் நம்ம போக போக போட்டு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகே yes so match the following about the graduation mark in the prismatic compass okay so prismatic compass வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so இப்போ இந்த prismatic compassல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so the direction பேஸ் பண்ணி எங்க ஆங்கிள் எங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுத் இது நார்த் இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சரிங்களா நம்ம ஒரு டைம் நீங்கள் முன்னாடி கூட அதை போய் பாருங்கள் அப்போ 0 இது 180 கரெக்டுங்களா அப்போ என்னென்னா ஸோ மேட்ச் பண்ணுங்கள் அப்போ 0 அப்படிங்கும்போது எங்கே இருக்குன்னு பாருங்கள் 0 சவுத் ஓகே நார்த்து 180 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 270 ஓகே 0 90 180 270 ஃபார் ஈஸ்ட் ஓகே 90 ஃபார் வெஸ்ட் ஓகே ஸோ இது வந்து எந்த டிகிரி மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஏபிசிடி நம்ம கொடுத்துருப்பாங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போட்டுக்க வேண்டியது தான் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னு நீங்கள் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதில் இருக்குது அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா prismatic compass reading are usually estimated up to yes 15 prismatic compass தப்பு see the prismatic compass வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 minutes நம்ம அதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes சர்வேயர் காம்பஸ் தான் நமக்கு வந்து 15 minutesன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் லீஸ்ட் கவுண்ட் ஸோ லீஸ்ட் கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாங்களா அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெவலிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 mm டம்பி லெவலுக்கு வந்து 5 mm சொல்லலாம் டோட்டல் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 seconds லீஸ்ட் கவுண்ட் நமக்கு prismatic compass வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 minutes சர்வேயர் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 minutesன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியோலைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 seconds டோட்டல் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 seconds ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 30 minutes நமக்கு prismatic compass reading are usually estimated அப்படிங்கிற 30 minutes ஜென்ரலாக காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் கவுண்ட்னு கேட்டாங்கன்னா 30 minutes தான் நேம் சொன்னால் மட்டும்தான் நம்ம தெளிவாக போட முடியும் ஓகே the process of local attraction of intermediate points on survey line okay so the process of location of intermediate point அப்போ process of location intermediate point நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரேஞ்சிங் பண்ணுவோம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரேஞ்சிங் ஓகேங்களா அப்போ ரேஞ்சிங்கில் வந்து நம்ம ரேஞ்சிங் பண்ணால் நமக்கு இன்டர்மீடியட் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே எஸ் okay the ranging rod are painted alternatively with red and white or black or red okay the width of the each height 20 cm அப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா 200 mm plus or minus 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு 20 cm is correct answer ஓகே ஸோ அந்த டேபிளை நீங்கள் படிச்சுன்னா போதும் ரேஞ்சிங் ராடைய டாப்பிக்கே முடிஞ்சுது the preliminary inspection of
தி ஏரியா டு பி சர்வைடு. எஸ், அதுக்கு பேர் ரெகனைசேஷன் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன். ஸோ அப்போ சைட் எப்படி இருக்குது, மெஷர்மெண்ட்டு, எந்த ஏரியா யார் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்க்குறது வந்து ரெகனைசேஷன் சர்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பேசிங் அப்படின்றது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு ஸ்டெப் வச்சு அதனோட லென்த் என்னன்னு பார்க்குறது. ஒரு ஸ்டெப் வந்து 0.8 மீட்டர்னு சொல்லுவாங்க, 80 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேசிங்கோடைய லென்த் என்னன்னு 80 சென்டிமீட்டர். The center of a specified circle or point at which a specified arc circle intersect. Yes, அப்போ சென்டர் ஆஃப் தி ஸ்பெசிஃபைடு சர்க்கிள் இஸ் நோன் அஸ் நமக்கு என்ன சொன்னோம், ஆர்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த கொஸ்டின் இப்படி படிச்சிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லலாம் அது வந்து ஆர்ஜின். ஓகே. எஸ். The which function key is used for an object snap. இப்போ ஸ்னாப்புக்கு வந்து F3 தான் நமக்கு கீ. ஓகேங்களா, ஸ்னாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு F3 while drafting AutoCAD அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட கீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு AutoCAD-உடைய அந்த L ஃபார் லைன், C ஃபார் சர்க்கிள், PL ஃபார் பாலிலைன், E ஃபார் எரேஸ். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்ஜினியரிங் டிராயிங் கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. எஸ். ஸோ அப்போ இது கொஞ்சம் நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் பாருங்கள். ஓகே. எஸ். This is a command allows the user to pick up the point very accurate respect. Yes, அப்போ O snap very accurate point எங்கே போனால் நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இங்கே ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வச்சு அதில் ஒரு டாட் மாதிரி நமக்கு அது வந்து O snap அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, O snap. ஓகே, O snap. எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் பேசிக் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படின்னா அண்டு பண்ணுவோம் நமக்கு. சரிங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்னால் நமக்கு வந்து சேவ் பண்ணுவோம் நமக்கு. கண்ட்ரோல் வி அப்படின்னு நமக்கு வந்து பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெலிட் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. டெலிட் வந்து நமக்கு கண்ட்ரோல் எக்ஸ். கட் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா கட். லேட்டிடியூட் மறுபடியும் சர்வே இருக்குவாங்க அப்படின்றாங்க. லேட்டிடியூட். ஓகே, இந்த நமக்கு இது வந்து பண்ணால் ஒய் டைரக்ஷன் வந்து லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க. எல் காஸ் டீட்டா. எக்ஸ்எக்ஸ் டைரக்ஷன் வந்து லேட்டிடியூட் டிபார்ச்சர்னு சொல்லுவாங்க. எல் சைன் டீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ். For the theodolite revolving the telescope in horizontal about. Okay, revolving in the telescope in horizontal. Okay, telescope வந்து ஹரிசாண்டல்னா அதுக்கு பேர் ஸ்விங்கிங்னு சொல்லுவாங்க. about its vertical axis. vertical axis பொறுத்து ஹரிசாண்டலில் சுற்றுது அப்படிங்கிற பேர் ஸ்விங்கிங். ஹரிசாண்டலில் பொறுத்து வெர்டிகல் ரொட்டேஷன் அதுக்கு பேர் டிரான்சிட் தியோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டிரான்சிட் தியோலைட். எஸ். which grade of pencil is used for sketching அப்படின்னாங்க. HP பென்சில். அப்போ அது நமக்கு H 2H 2P. ஓகேங்க, HP பென்சில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பென்சிலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் தான் வரும். அடுத்து நம்ம வீடியோ போடும்போது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகேங்களா. எந்த திக்னஸ்ஸு ப்ளஸ் எந்த இதுக்கு வந்து நமக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ISI இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ரெக்கமெண்டட் to the earthwork calculation. earthwork calculation மீட்டர் கியூப்ல தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, earthwork calculation, காங்கிரீட் அண்ட் PCC ஒர்க் எல்லாமே நமக்கு வந்து மீட்டர் கியூப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட் வீடியோவும் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதையும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், போடுவோம். ஓகே. ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் கோட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரைஸ். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரைஸ் நமக்கு வந்து 150 mm தான் படிச்சிருக்கோம். இப்போ NBC 2006 என்ன பண்ணியிருக்காங்க, 2016 மேக்ஸிமம் சைஸ் வந்து 150 mm. ஓகேங்க. 1+2 ஃபேமிலிஸ் ஆர் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது ஒரே குடியிருப்பு பகுதியில் இருந்தாங்க 1-2 ஃபேமிலி இருந்தால் மேக்ஸிமம் 190 வரலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டின் வந்து புது விதமான ஒரு கொஸ்டின். இப்போ மேக்ஸிமம் ரைஸ் நமக்கு எவ்வளவு 190. அப்போ மினிமம் த்ரெட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 250. சார் மினிமம் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 300 mm, பட் இட் வில் ரிடியூஸ்ட் அப் டு 250 mm அப்படின்ற நம்பர். ஓகே, ரிடியூஸ்ட் 250 mm. ஓகே. 6 phase closed இன்டீரியர் ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ 6 phased அப்படின்னு நமக்கு என்ன சொன்னால் வந்து 6 phase closed பாலிகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 6 முகம் அப்படின்னு சொல்கிறோம். 2 × 6 - 4. அப்போ 12 12 - 8 8 9 72 720. ஓகேங்களா. எஸ். அப்போ நமக்கு வந்து நமக்கு எக்ஸாகனல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. 6 phased closed அப்படின்னா எக்ஸாகனல் அப்படின்னு நம்ம சொல்லி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ tachometer is horizontal distance, D is measured. எஸ். அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to ஃபார்முலா அடி படிச்சாச்சு, KS + C. ஓகேங்களா. K ஃபார் மல்டிபிள் கான்ஸ்டன்ட், C ஃபார் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், S ஃபார் ஸ்டாஃப் என்ட்ரி. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு புக்கோடைய ஃபார்முலா. சில நேரத்தில் சியை கொண்டு இங்கே போட்டு நம்மளுக்கு போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. பட் டிஸ்டன்ஸ் D is equal to KS + C. மல்டிபிள் இருந்தால் ஒரு மல்டிபிள் கான்ஸ்டன்ட், ஆடில் இருந்தால் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ்.
The additional lens is provided in the telescope used for tachometric leveling. அப்போ analytical lens. அப்போ analytical lens என்ன லென்ஸுங்க எங்களுக்கு அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன லென்ஸ் எங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ். அது ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு வந்து மல்டிபிள் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். சாரி, மல்டிபிள் கான்ஸ்டன்ட் எனக்கு வந்து 100 ஆயிரும். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு 0 ஆகிடும். கான்கேவ் லென்ஸ் கிடையாது. ஓகே. The value of additive constant should be is analytical lens. Additive constant add பண்ணுறது. அப்போ ஆட் பண்ண நமக்கு 0 ஆகிடும். மல்டிபிள் கான்ஸ்டன்ட் ஆன்சர் வந்துடும் 100. ஓகே. Yes. If the intercept on the vertical staff is observed, staff intercept S கொடுத்துட்டாங்க 0.75 meter. Okay. From the tachometer, the horizontal distance between the tachometer and the staff அப்படின்னா analytical lens ப்ரொவைட்டாங்க. அப்போ analytical lens ப்ரொவைட்னாவே 100 0. இது மல்டிபிள் K additive constant C. அப்போ distance D is equal to KS plus C. What is the K? 100 into 0.75 என்னன்னு சொல்லுங்க 75 meter. இருக்க ஆப்ஷன் இருக்காரு. ஓகே, இது 0. நெக்ஸ்ட் போலாமா? Yes. The fixed hair method tachometric distance. அப்போ distance D is equal to KS plus C, K by F by I ன்னு சொல்லலாம், F by C ன்னு சொல்லிக்கலாம், into KS plus C, C plus F plus D. ஓகே, இது எங்கே இருக்காருன்னு பாருங்கள், இங்கே இருக்காரு. ஓகே, ரைட். ஸோ இது ஆஸ்பிரண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு எனர்ஜெட்டிக் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 10 கொஷின் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின். எஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சில ஆன்சர் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ எதுக்கு இந்த ஆன்சர் வந்து டிக் பண்ண அப்படியே விட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எடுக்க உங்களால் முடியுது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இது வந்து 108 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 108 கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம மினிமம் 3 கொஸ்டின் எடுத்தால் கூட 324 கொஸ்டின். அப்போ இந்த 10 கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது செல்ஃபாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிக் பண்ண ஆன்சர்லாம் உங்களால் கொண்டு வர முடியுதா அப்படின்றத வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரிஞ்சாலும் நமக்கு தப்பு இல்லை. ஓகேங்களா? சும்மா நம்ம குருட்டாம்போக்கில் அடிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக அது ஈஸியான கொஸ்டின் தான். இதுவரை நம்ம படித்ததே தான் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த A4 சைட் ஞாபகம் வச்சது மட்டும் ஏதாச்சும் கொஞ்சம் ஈஸி மெத்தட் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.